வாங்குறானா. ஹலோ கைஸ், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் போன எபிசோடில் அது 30 நிமிஷத்துக்கு தான் இருக்கும், 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் என்ட்ரி தான். நான் பாதி வீடு முடிச்சாச்சு. இன்னும் பாதி வீடை முடிச்சதுக்கப்புறம் சந்திக்கிறேன். முன்னாடி நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கோகமெண்ட் என்ன சேர்த்து பண்ண மறந்துடாதீங்க. அப்புறமா அவள் வேற கத்துவோம் கைஸ். அது இல்லாமல் இங்கே ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல். ஏன்னா சப்ஸ்கிரைப் தான் முக்கியம் கைஸ். கிட்டத்தட்ட 30 சப்ஸ்கிரைப் எடுத்து வந்துட்டோம் கைஸ். இனிமேட்டு இந்த ஒரு ஸ்கின் மாதிரி கம்மியில் கைஸ், அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். மறக்காம 30 செகண்ட்ஸ் வீடியோலாம் வேண்டாம், நாங்கள் பாதி முடிச்சிட்டோம். 30 செகண்ட்ஸ் வீடியோ எந்த மாதிரினா சும்மா லோடிங் மட்டும் தான் பண்ணுவோம் கைஸ். இந்த கிளாஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சரி கைஸ், நாங்கள் அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் சந்திக்கிறேன். சரி வீடு கட்டி முடிச்சாச்சு. நம்ம இருக்கிறது தான் கொண்டு வரணும் கைஸ். அதான் இருக்கிறது ரொம்ப கடுப்பான வேலை. வீட்டு கட்டில சில கிரீப்பர் தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த தலைவர்கிட்ட மட்டாம நம்ம பீக்கணுங்கிறது இன்னும் வெளியே பெட்டு போட்டுக்கிறோம். நம்ம ஒரு ஆச்சரியம் யார் கேட்டு போட்டு தூங்கணும். அந்த பறந்து போய் வீட்டுக்கிட்ட நான் அது பெரிய என்ன தெரியுமா கைஸ், எல்லா ஊருக்கு பண்ணணும். இப்போ சாமி நம்ம எல்லாம் அவ்வளோ லூட் வச்சிருப்போம். லூட்டெல்லாம் அங்கே டான்ஸ் பண்ணலாம் மனசே வெடிச்சிரும். என்ன பண்ணலாம் நம்ம இந்த ஃப்ராஸ்ட் வால்கர் வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம வந்து எலைட்ரால போகும்போது தண்ணியில் தெரியாமல் லேண்ட் ஆகிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஐஸாக மாறிடுது. நான் இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பிக்காக்ஸ் வேணும். முதல்ல போய் ட்ரெஷரை போய் மைண்ட் பண்ணணும். முதல்ல போய் ட்ரெஷர் தான் முக்கியம். ட்ரெஷர் தாங்க பஸ் முக்கியம். இதுக்குள்ளே எவ்வளோ லூட்ட மச்சா. கொஞ்சம் கோல்டு ஸ்டாண்டர்ட் தனியாக அதே நான் ஃபர்னஸ் தானே. ஃபர்னஸ் மட்டும் இவ்வளோ டைம் எடுக்குது. இது நமக்கு ஆக்சிட் தான். கல்கர் பாக்ஸ் என்று வந்துட்டு போல இருக்குது. சரி யாரா நீ பவு எடுக்க சொன்னா இப்ப எப்படி அது யாரோ சொன்னதுக்கோங்கள. இப்ப அந்த ஒரு ஒர்க் ஆகுது கைஸ். அப்பா கடவுளே நன்றி. அப்ப இதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி போட்டுற ராவல் தான். ஆமா தான் இங்க கைஸ். இது ஃப்ளேம் போட்டுருக்கோம் கைஸ். நம்ம கெச்சுக்கு கைஸ் போட்டா இது கைஸ் ஃபயர் ஆகும். ஓ மணி மட்டி நம்மளே எழுத்து போடுமா புரியாது கைஸ். சாகுற மாடு கடைசியில் ஒர்க் ஆயிடுச்சு கைஸ். நானும் வாரத்துல கடந்தேன். இதுல இன்ஃபினிட்டி போட்டுக்கிறோம். இதுல ஃப்ளேம் போடல. ஃப்ளேம் போட்டு சூப்பர் இருக்கும். சரி பாய் வீடு கைஸ். ஒண்ணு கூட நம்ம எடுக்கல. ஓ ஆமால எடுக்கல. நான் பவு வீட்டுல ஊர்ல எடுத்துட்டு வந்தோம். நம்ம கொஞ்சம் தான் சொன்னோம் கைஸ். இப்ப நீங்களே பாப்பீங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போஸ்ட் பாக்குறேன்ட்டு. அடப்பாவி உன்னை பார்த்து பெருமையா பேசினா போதுமே. உன்னை பார்த்து ஒன்னு மட்டும் பெருமையா பேசினா போதும். நம்ம தண்ணியில் நடக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. போஸ்ட் பாக்கணும் தண்ணியில் தானே கைஸ். நீங்க நச்சாலே இதுதான் நான் ரொம்ப ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் மைண்ட் பண்றது தான். நாம புத்திசாலி. லாஸ்ட் லிஸ்டா மற்றதுல இன்வெர்டரி ஃப்ளோ இல்ல ஆமா அல்ல இன்வெர்டரி உள்ள சூப்பர் சொல்லிக்கிறாங்க. ரியல் லைஃப்ல லாபிஸ் லிவிடி மட்டும் கஷ்டம் கைஸ். நம்ம வீட்டுக்கு எல்லாம் வெஸ்ட் வந்துரும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வீட்டு டாப் கைஸ் சம்மட்டி 3 ஆட்டோ கைஸ். நம்ம ஜாங்க மண்டேஸ்ல கஷ்டம் விட்டாங்க. நம்ம இன்ஃபினிட்டி கட்டில் ஒர்க் ஆயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அதுவும் நாங்கள் ஒன்று கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆஃப்லைனில் பண்ணல. இந்த வேர்ல்டு கிடையாது, அது வேறு வேர்ல்டு. முதல்ல டோர் க்ளோஸ் பண்ணுங்கப்பா. அது ஒரு வேறு வேர்ல்டு கைஸ். அந்த வேர்ல்டில் வந்து எலக்ட்ரால நான் ராக்கெட் பண்ணாமல் அதை திருப்பி அமுத்த பார்த்தோன்னா, அது ஃப்ளைங்கில் அமுத்த பார்த்தோன்னா தோணும் வருது கைஸ். அது கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம என்ன பண்ண போனோம்
ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த கார்பெட் உடைச்சுக்கலாங்க. மைன்கிராஃப்ட் லாஜிக் இட்ஸ் கால் மோசங் வர்டி நாட் மைன்கிராஃப்ட். இது கூட இன்வெர்டர் ஃபுல் கைஸ். நமக்கு என்ன திங்ஸ் தேவை? 2 இன்ஃபினிட்டி போ, அது ஒண்ணே ஒன்று மட்டும் ஃப்ளேம். நமக்கு ராக்கெட் தேவை, இது தேவையில்லை, இது தேவை. ஆக்ஸ் தேவைப்பா. நான் ஸ்டபிள் தான் படிச்சேன். இந்த கன் பவுடர்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு அது பைக் வைக்கணும். ஹேண்டில் மட்டும் எடுத்து வெளியே வைங்க. ஆமாம், இங்கே பாருங்க இவ்வளோ கூட நம்ம கிட்ட வேற ஒரே ஒரு ட்ரைலர் தான் இருக்கு, அதுவும் ஏகப்பட்ட ஹெல்த்தோட. அதுவும் மெண்டிங், நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே மெண்டிங் தான். மல்டி ஷாட் வந்து கிராஸ் போக் யூஸ் ஆகும். நம்ம கிட்ட அயன் நம்மளோட ஷல்கர் பாக்ஸ் கொண்டு நீங்க வச்சுக்கலாமா? ஷல்கர் பாக்ஸ் எல்லாம் சூப்பரானது. அதெல்லாம் நெதரைட் பிகாஸ் வச்சு மைண்ட் பண்ணாலும் மிஷின் டேபிள் இருந்து வெளியே வைங்க. இருங்க, பக்கத்துல அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு குறைவானே போதும் போல இருக்குது. சரி வாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா கைஸ், நம்ம ஒரு பால்கனி கட்டியாச்சு கைஸ். அப்படியே இப்படி வந்து என்ன பண்ணுவோம்னா, அதான் வேலை ஜென்ஸ் கைஸ். சரி வாங்க, முதல்ல இந்த டிராகன் முட்டையை எடுக்கணும். டிராகன் முட்டைலாம் வேண்டாம், டிராகன் முட்டை என்னவோ கொண்டு போவோம், நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. நான் போற வீட்டு டிராகன் முட்டைக்கு இடமே கிடையாது. ஹே ஃப்ளைங் பாக் தச்சு கைஸ். ஃப்ளைங் பாக் இருந்ததுனால செத்து போகிறோம். இல்லைன்னா பாதி எடுத்துருக்கோம் கைஸ். முதல்ல போயிட்டு எனக்கு சொன்னேன், நம்ம இந்த வீட்டு நம்ம இந்த வீடு அழிக்கலாம் போறது இல்ல. அப்படி வீடு அப்படியே சும்மா இருக்கும் கைஸ். ஆபீஸ் போய் படுத்துவீங்க சற்று கொஞ்சம். அது இன்வெர்டரி ஃபுல் வச்சுப்போ. இன்வெர்டரி ஃபுல் வச்சா அது கூட இன்வெர்டரி ஃபுல் வச்சு அப்படின்னு ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸ்விப்பிங் டேபிள் கைஸ். ஏன்ப்பா 2 யூஸ் பண்றீங்க? யூ கைஸ் கண்ட்ரோல் பறக்கலடா நீங்க. பறக்கல கைஸ். அதுவும் உங்களுக்கே தெரியும் இந்த டாப் எப்படி லாக் ஆகும்னு. அதுவும் அந்த 2 தடவை கேப் ஒரு ஹார்ட் கூட போட்டது. சம்மலக்கி செத்து போயிடும். முடிச்சு எல்லாமே முன்னாக்கிட்டு இருந்தேன். கொண்டாம் நியர் ப்ரோ பேசுது. அல்டிமேட் லோ கைஸ், நம்ம இந்த கிளச் பண்ணதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல இந்த லோட் ஸ்டோன் எடுத்து வெளியே வைங்க. லோட் ஸ்டோன் எடுத்து வெளியே வைக்க அதுக்கு முன்னாடி இருங்க. லோட் ஸ்டோன் எடுத்து சோல் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து டார்ச் யூஸ் ஆகும். அந்த டிராகன் முட்டை எடுக்கணும். டார்ச்லாம் டிராகன் முட்டை இருக்கு. செஸ்ட்லாம் வேண்டாம். செஸ்ட்டுக்குள்ளே செஸ்ட்டுக்குள்ளே இருக்க போகிறோம். நீ கண்ணத்தில் வச்சுக்கிற சத்துரு கோஜைக்கு இது ஹெவி கோர் தான் இருக்கு, ஆனால் ப்ரீஸ் கார்டு தான் இல்லை. மறுபடியும் அந்த ட்ரையல் கேமரா கண்டுபிடிச்சி நம்ம அது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கு. ஓ சாமி, இங்கே பாருங்க. பர்னஸும் வேணும். நமக்கு பர்னஸும் வேணும். பர்னஸ் சுற்றுறதுக்கு செஸ்ட் ஏன்பா பட்டு குறையா இருக்குது. இப்போலாம் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம தான் ஆயுதங்கள் எல்லாம் ஒரு தனியான செஸ்ட்லாம் அதை மாற்றலான்னு இருக்கோம். இல்ல பேச மட்டும் நிறைய ஷல்கர் பாக்ஸ் இருக்குது. ஷல்கர் பாக்ஸா? அது எப்போ அதை நாங்கள் ஆஃப்லைன்ல எடுத்துட்டோம். அடப்பாவி. லோட் ஸ்டோன் நமக்கு வேணும். லோட் ஸ்டோன் அங்கேருந்து ஒரு லோட் லேப்டீஸ் அடுத்து நம்ம மெயின் பண்ணிட்டோமே. ஓ இது வச்சிடலாம். நான் நம்மளோட வீடு இருக்காது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பை கிளாஸ். ஆனால் ஸ்பை கிளாஸ் வேணும். ஏன்? அதான் சும்மா நம்மளோட பேஸ் பார்க்கறதுக்கு அங்கே இருக்கு. முதல்ல போயிட்டு இதை மைண்ட் பண்ணும். ஒரு வாட்டி வார்டு நடிக்கிற பல்ப் அது கிரியேட்டிவ்ல போய் வார்டு போயிட்டு நீங்க நான் முதல்ல நான் அதர் போர்ட்டில் மைண்ட் பண்ணுறது இல்லம்மா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போய் ட்ரெஷரை மைண்ட் பண்ணிட்டு வாங்க. ஆமாம் வாங்க பறந்து போகலாம். செம்ம லக்குல அந்த மாதிரி லக்கு யாருக்கும் கிடைக்கும். வீடு அந்த பக்கம் இருக்கு. ட்ரெஷர் ரூம் எங்கே வச்சிருக்கிறோம்? ஆமாடா. இருக்கிறது 3 ஆட்டு, கட் பண்றதுல 3 ஆட்டு செத்துட்டோம்னா அவன்தான்.
அப்படியே இந்த அயன் ட்ராப் டோரையும் மைண்ட் பண்ணிடுங்க. அயன் ட்ராப் டோர்லாம் வந்தாங்க. இது நம்பி யாரும் வந்தாங்கன்னா நம்ம ஜாம்பி ஸ்பான் நம்மளோட ஜாம்பிய ஏகப்பட்டது இருக்கு. 3 சரக்கு பாக்ஸ் தாங்க. இது சும்மா சல்கர் பிளாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஆமா நிறைய திங்ஸ் உள்ள வைக்கிறதுக்கு, அதுவும் இல்லாம அதை நம்ம ஸ்டோரேஜும் ஃப்ரீயா இருக்காது. ஏன் வெறும் கையில வெறும் கையில மைண்ட் பண்ணாலும் வருமா கைஸ்? ஒரு 100 பேர் இருக்கிறாரு கைஸ். கார்பெட் மைண்ட் பண்ணி வீடு பறந்துருவோம். இப்போ நம்ம வந்து நைட் ஆக போகுது கைஸ். நைட்டோட ஜாம்பி ரைட் ஆரம்பிச்சிருமே. ஜாம்பி ரைடா? அப்படிலாம் ஒரு ரைடு இருக்கா? ரைடு ஆரம்பிக்கல, நைட் ஆனாலும் நம்ம ஜாம்பிக்கு அது அட்வான்டேஜ். அதெல்லாம் வீட்டில் தான் பண்ணுவோம். அது சல்கர் பிளாக்ஸ் வந்து நீங்க வந்து பெட்டுக்கு பக்கத்துல வைங்க. பிளட் சாரி பெட்டுக்கு பக்கத்துல பிளட் அதோ அங்க இதுல இருந்து வைங்க. இங்க வைங்க. 3 நம்மளுக்கு எதுக்கு இப்ப சங்கர் பாக்ஸ்? சங்கர் பாக்ஸ் தூங்குங்க, முதல்ல போய் தூங்கு. பெட் சூப்பர். அது நாமே வந்து பெட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கலன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சு பாக்ஸ் எல்லாம் பக்கத்துலயே இருந்ததுன்னா மான்ஸ்டருக்கு ஒரு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும். அதனால நம்ம வாய மூடிட்டு மேலே வச்சுக்கணும். இதுக்குள்ள என்ன ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரெட் ஃபுட்டு கைஸ் அப்படியே நம்மளோட பாண்டா கொஞ்சம் ஃபீட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக சவுண்ட் இது மேலே பேசுறது சொல்லணும். இது போல சல்கர்ல என்ன எடுக்கலாம்? அயன் எடுத்துக்கலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் எடுக்க வந்துட்டோம். கிராஃப்டிங் டேபிள் முக்கியம். கிராஃப்டிங் டேபிள், ஸ்மித்திங் டேபிள், நிறைய டேபிள் இருக்குது கைஸ். ஃபர்ஸ்டே நமக்கு கிராஃப்டிங் டேபிள் கைஸ் வேணும். அதான் விட்டு இப்போ வாருங்கள போஸ்ட் வால் போறது வேலை செய்யணும். இவர் மட்டும்தான் எலக்ட்ரால பறக்கிறாரு. ஆனா எங்களை எல்லாம் பறக்கவே விட மாட்டேங்கிறாரு. இல்ல கைஸ், இந்த ஒரு வீடியோல மட்டும் தான் நம்ம பேசுறது ஸ்டேஜ் பண்றதுக்கு பதிலா இது பண்ணிருக்கலாம். சோல் சாண்ட் வச்சு இது பண்ணிருக்கலாம். அது வாட்டர் அந்த லிஃப்ட் மாதிரியா? முதல்ல ஆக்ட் எடுங்க, மைண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். இந்த ஃபார்மஸ் மைண்ட் பண்றதுக்கு நான் எதுவுமே கொண்டு வரல. சேர்ந்து இது ஒரு செஸ்ட் மட்டும் தான். இந்த மொக்கையான செஸ்ட் வெறும் செஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த செஸ்ட் பாருங்க. ஓச்சோ கஜன் இருக்கும் கைஸ். இன்வெர்டர் ஃபுல்லா கைஸ் பார்த்துக்கோங்க. இல்ல இருக்கு. இல்ல இன்னும் 1 2 3 4 5 இதெல்லாம் ஓப்பா சாமி. மிக்சர் திங்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. டைமண்ட்லாம் இருக்கு. அப்படியே டோர் மட்டும் எடுத்துட்டு போயிடலாமா? டோர்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு இதுக்கு மேலே டோரே தேவைப்படாது. ரொம்ப தூரமா போயிட்டோம். திரும்பிக்கலாம். Hey, oh, Spiders, man. Oh, Gaya. Yeah, Gaya. We are Pro Max, Ultra Pro Max. We are Ultra Pro Max. 3 செஸ்ட் வெட்டியா தான் கிடக்குது நம்மளுக்கு. அந்த 3 செஸ்ட் இருக்கு. ஓய் 16 விண்ட் சார்ஜஸ் தான் நம்ம கிட்ட இருக்கா? விண்ட் பஸ்ட் கைஸ். விண்ட் சார்ஜஸ் அது பஸ்ட். நம்ம கிட்ட விண்ட் சார்ஜ் பஸ் பாருங்க கைஸ், நம்ம கிட்ட கம்மியா தான் இந்த சார்ஜ் பஸ்ட் இது. பல்ன்றது வந்து இது என்சாண்டிங் பேர். இது எனக்கு தெரியும். முதல்ல இதை எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணோம் கைஸ். இது ஆனா நம்ம பறக்கலாம். இங்க வைங்கோ பேர் தான் எனக்கு தெரியல கைஸ். நம்மளுக்கு டெஸ்ட் வேணாமா? சரி அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குதுல்லப்பா. ஷார்ட் பிளஸ் ஃப்ரீயா? ஓ இங்கோட ஃபோனை வந்து ஜாம்பிஸ் கூட சண்டை போடும். இல்ல நம்ம ஜாம்பிஸ் கூட சண்டை போடும்போது எடுத்தலை. அது ஷார்ப்னஸ் 3ல நான் இப்போ நம்மளும் கொஞ்சம் பாண்டா இதை ஃபீட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கைஸ், நம்ம போஸ்ட் வாக்கரோட டேலண்ட் இப்போ பார்க்க போறீங்க. ப்ரௌனி ஒன்றும் இதுதான் என்னோட பூத்துக்கு போஸ்ட் வாக்கர் வச்சேன். இன்னொரு ஒரு செஸ்ட் இருக்கா? நம்ம பாண்டாக்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு வந்துருவோம். அதெல்லாம் அப்புறமா ஃபீட் பண்ணிக்கலாம். முதல்ல போயிட்டு இடத்த இது பண்ணுங்க.
அது அது வந்து வாடுக்குன்னு உட்காந்துதான் இருக்கு நிம்மதியா. அதுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு ஷார்ட் கட் மூலியமா உள்ள வரப்போறேன். பாக்குது அப்படியே பாக்குது. பாண்டா யார் பேசுறீங்க? என்ன பாண்டா? யூட்டியா? ஏய் நான் பேர் நேம் டாக் வச்சு யூட்டின்ட்டு. சரி பாண்டா அது நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பாண்டா இதாங்க, வாங்கல எடுத்த பாண்டா இதாங்க. ஸ்பான் பண்ணி எடுத்த பாண்டால இல்ல. இதுக்கு என்ன பேர் வச்சீங்க? இதுக்கு நாங்க வந்து இந்த பேர் வச்சு நினைக்க மாட்டேச்சு. லக்கி லக்கின்னு வச்சோம். நம்ம இடத்துக்கு ஃபீட் பண்ணியாச்சு. பறக்கலான்னு பார்த்தா இதுக்கு எதுக்குள்ள இன்வெர்டர் ஃபுல் வச்சா? இல்ல இப்போ கொஞ்சம் போகுது அது இது இந்த செட் இதுக்குள்ளே ஒரு எவ்வளோ வச்சது ஃபுல் வச்சா? ஓய் கரெக்டா இருக்கு. ஓ இன்னும் இருக்கு. இன்னும் 4 பேர் தான் இருக்க முடியும். இதெல்லாம் மைண்ட் கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு முக்கியமானது நம்ம வந்து இவ்வளவு முன்னேறதுக்கு இதான் ரொம்ப காரணம். எல்லாருமே மைண்ட் பண்ண மாட்டாங்க. அதை இந்த கிராஃப்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் நான் மிஸ் பண்றேன். ட்ரெஷரையும் எல்லாத்தையுமே எடுத்தாச்சா? ஏன் இது இப்போ இது உள்ள இது நான் இது லாஸ் பண்ணுமா என்ன? நான் ஒரு பொருள் பார்த்தேன் எடுத்துட்டேன். முதல்ல இந்த அந்த இன்னும் ஆமால அதெல்லாம் இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்துடலாம். இந்த டைமண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு அந்த வீடை கொடுத்துடலாமா? அந்த வீடை வேண்டாம் அது லீட் பண்ண முடியல என்னால. immediately your legends anyone. ஓய் ஏன்பா இப்போ இதெல்லாம் உடைக்கிறீங்க? ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம். சரி இதோட கைஸ் அப்பா சாமி இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியுமா? ஒண்ணு கூட போடுறா இது தனியா அது தனியான்னு பிரிச்சுக்கலாம்னு இருக்கோம். அது அடுத்த எபிசோட்ல போங்க. இந்த எபிசோடு 17 நிமிஷம் போயிருக்குதா? இந்த செஸ்ட் 2 செஸ்ட் இருக்கு. 2 செஸ்ட் எடுத்து இங்க உள்ள வச்சுக்கோங்கப்பா. உள்ள வேண்டாம் நமக்கு அந்த இடத்துல செஸ்ட் ஆகலப்ப. நம்ம மிக்சிங் டேபிள் எடுத்து நீங்க வேற வைக்கணும். அப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்க என்ன பாஸ் பண்ண போறீங்க? கிரவுண்ட் ஃப்ளோர்ல அதுக்கு எனக்கு வேற ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? அது எனக்கு வேற ஐடியா இருக்குது. சொல்ல மாட்டீங்களோ? சொல்ல மாட்டேன் சிஸ்டர். இது நம்ம செகண்ட் ஃப்ளோர் கைஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சும்மா சொன்ன கைஸ். முதல்ல கீழே போய் இதெல்லாம் வைங்க. இல்ல கைஸ் நம்ம மேல வச்சுக்கலாம். சரி இங்க வைங்க. மைன்கிராஃப்ட் லாஜிக்ஸ் கைஸ். நம்ம மைன்கிராஃப்ட் லாஜிக்ஸ்னே ஒரு தனி வீடியோ போடுவோம் கைஸ். தான் போடுவோம். ஃபர்னஸ் அந்த ஸ்கூல் வச்சேன். ஃபர்னஸ் 3 ஜிபி எடுத்து வைங்க. அப்பதான் ஃபாஸ்டா ஏற்ற முடியும். ஆமா இதோ சரி சத்தே கேக்குங்க கைஸ். அது வந்து கைஸ் செகண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் ரெடி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் போனீங்க அப்பா. நாம மட்டும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பி படையை பார்த்தோம்னு வைங்களேன், எல்லா ஆயுதத்தையும் எடுத்து ஹோகையா பண்ணிடுவோம் கைஸ். நான் இதுக்கு நம்மளுக்கு பவுவே போதும் கைஸ். அது இன்ஃபினிட் என்சன்மென்ட் ஆஃப் ஃப்ளேம் அவ்வளவுதான். சரி கைஸ் நம்ம ஸ்பை கிளாஸ் வச்சு பார்க்கலாம். நம்ம பாண்டா முதல்ல போயிட்டு இது பண்ணுங்க. எதுக்கு மைண்ட் பண்ணோம்ல? இதுவா? ராக்கெட் முதல்ல எடுங்கப்பா. ராக்கெட் கம்மி கைஸ். உங்களுக்கு புது வீடு ஷிஃப்ட் ஐட்டம் முதல்ல போயிட்டு இதெல்லாம் முடிச்சுக்கலாம். பாய். இதோட உங்கள் 10 கோஜோ